இப்போ நம்ம மசாலா கொலக்கட்டை பண்ண போகிறோங்க. அதுக்கு கொலக்கட்டை மாவு வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உளுந்து பருப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், பூண்டு வந்து ஒரு 10 பல்லுக்கு சும்மா தட்டி வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பாருங்க, நம்ம இப்போ கொலக்கட்டைக்கு மாவு எடுத்துருக்கேன். அந்த மாவு இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதே டம்ளரில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கரைச்சிருங்க. கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாங்க. சிம் பண்ணிட்டு பாருங்க, மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாம். நம்ம உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ மாவு இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஹை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா மாவை கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நல்லா மாவு ஒன்று சேர்ந்த மாதிரி வரணுங்க. பாருங்க, மாவு வெந்துடுச்சு. நல்லா பாருங்க, நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. போதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம மசாலா கொலக்கட்டைக்கு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாங்க. நல்லா மாவு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டீமில் வச்சிடலாங்க. பாருங்கள், இதில் நம்ம வாழை இலை வச்சுருக்கேன் நான். இது மேலே வச்சிங்கன்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வேகிட்டுங்க. இந்த எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நான் வச்சாச்சு. நம்ம சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய். நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அது லைட்டாக செவக்கணுங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்குதுங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வணங்கிடுச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே போடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதில்
கொஞ்சம் ஆற விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க.